அநியாயம் யாருக்கு செஞ்சாலும் பாதிப்பு, அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். யாரை பற்றியாவது தரக்குறைவாகவும் பேசியிருக்கலாம், அடுத்தவருடைய கௌரவத்தை. ஹராமான உணவுகள், ஆடைகள், இதெல்லாம் துவா தள்ளி போகிறதுக்கான பெரிய காரணங்கள் ஒன்று. முடிந்த வரைக்கும் பேணுதலை கடைபிடிக்கணும். நாம் இன்றைக்கு வாழுகிற சூழ்நிலையில் பியூர் ஹலால் அரிதாகி போன காலம்தான். முடிந்த வரைக்கும் சாப்பிடுகிற உணவுகள் எல்லா ஹோட்டல்லையும் போய் சாப்பிடாதீங்க. ஹோட்டல் சாப்பாடே முதல்ல ஒரு அடியானுடைய பேணுதலை குறைக்கிறதுல முதல் அம்சம் ஹோட்டல் சாப்பாடு தான். அது பேணுதலே கிடையாது. அந்த காலத்தில் உலமாக்களுக்கு சொல்லக்கூடிய பாடத்தில் சொல்லுவாங்க, ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது. ஒரு ஆலிம் சாஹ் ஹோட்டலில் சாப்பிட்டா அவர் ஏற்க தகுந்த ஆலிம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஹோட்டலில் சாப்பிடவே கூடாது. பயணத்தில் சாப்பிட்றோம் வேற விஷயம். ஹோட்டலில் சாப்பிட்றது பழக்கமாக்கக்கூடாது. அதிலும் குறிப்பாக நான்வெஜ் போய் என்ன செய்யக்கூடாது, எல்லா ஹோட்டல்லையும் சாப்பிட்றது, பேணுதல் இல்லாமல் சாப்பிட்றது, போய் KFC சாப்பிட்றது எல்லாம் அது ஹலால் ஹலால் 1000 சொல்லலாங்க. ஆனால் இது எல்லாமே பேணுதலற்றவை, அதில் பலதும் ஹராமானவை. இந்த ஹராமை சாப்பிட்டு கொண்டு நம்ம அல்லாட்ட துவா செய்து எப்படி அந்த துவாக்கள் கபூல் ஆகும்? அப்போ துவா நிராகரிக்கப்படுவதற்கான காரணங்களை உண்டு பேணுதலற்ற உணவுகள். எனவே உணவுகளில் தூய்மையானதை சாப்பிடுங்க, பேணுதலற்றதை தயவு செஞ்சு ஒதுக்கிடுங்க. 7வது ஒரு விஷயம்தான், அல்லாஹ் சில அடியானுடைய துவாவை திட்டமிட்டே அல்லாஹ் தள்ளி போடுறான். அடியான் அல்லாட்ட கேட்பானா, அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொல்லுவானா, ஜிப்ரீல் அவருடைய கோரிக்கையை பரிசீலனையே செய்ய வேண்டான்னு சொல்லுவானா. ஜிப்ரீல் கேட்பாங்க, அல்லாஹ் ஏன் அவர் எவ்வளோ காலமாக கேட்குறாரு? இல்லை அவருடைய குரலை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு விரும்புகிறேன், அவருடைய குரலை நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் கொடுத்துட்டா நிறுத்திடுவார், நான் அவர் குரலை கேட்கணும். அதனால அவர் கேட்குற கோரிக்கைகளை அப்படியே தள்ளி போடுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இது அல்லாஹ் மீதான இல்லையா? அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான், நாம அல்லாஹ் நேசிக்கிறது ஒன்று இருக்குது. அல்லாஹ் சில அடியார்களை நேசிக்கிறான், அந்த அடியார்களது குரலை அல்லாஹ் கேட்கணும்னு நினைக்கிறான். அவர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும், விட்டுரு அதை நான் பார்த்துக்கிறேன், அவருடைய தேவை எப்போ கொடுக்கணுமோ நான் கொடுப்பேன், நீங்கள் அவருடைய தேவையை கண்டுகொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? அல்லாஹ்வுடைய பிரியத்தினால கூட அல்லாஹ் அந்த துவாவை தள்ளி போட சொல்கிறான், கொஞ்சம் நிதானமாக இருங்கன்னு சொல்கிறான். அருமையானவர்களே, இப்படி துவாவுடைய ரகசியங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஏன் அல்லாஹ் துவாவை தள்ளி போடுறாங்கிறதுக்கு இவ்வளவு காரணங்கள் இருக்கிறது. அருமையானவர்களே, துவா நம்ம விருப்பம் என்ன? நம்ம என்னதான் இந்த ரகசியங்களை தெரிந்தாலுமே கூட என்னுடைய விருப்பம் அதான், உங்களுடைய விருப்பம் அதான், நம்ம அல்லாட்ட கேட்கறது நடந்துராதா என்று ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. ஆனால் துவா கிடைக்காம போறதுக்கான காரணத்தை விளங்கி கொள்ளணும். ஏன் கிடைக்கல இதெல்லாம் விளங்குனா நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். கேட்கறதுல தயவு செஞ்சு என்ன செய்யக்கூடாது, சங்கடப்படக்கூடாது. அப்போ துவா நம்ம